Hi everyone, welcome back to Cultural Kalanjiyam channel. 8th standard science subject la third midterm test February 2025 கான important questions தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important questionsையும் உங்களால தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா questionsையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல third midterm டெஸ்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th lesson மேக்னட்டிசம், 8th lesson யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ், 15th lesson கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், 21th lesson crop production and management, 22 lesson conservation of plants and animals, 23rd lesson LibreOffice Calc. Unit 7 மேக்னட்டிசம். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் இஸ் ஆர்ட்டிஃபிஷியல் மேக்னெட், கிவ் எக்ஸாம்பிள். தேர்ட் क्वेश्चन டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். நிச்சயமா எக்ஸாம் வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन எர்த் acts as a huge bar magnet, why, give reasons. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन லிஸ்ட் அவுட் தி யூஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन ரைட் a note on earth's magnetism. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஹையர் ஆர்டர் திங்கிங் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन தோ எர்த் இஸ் ஆக்டிங் as a huge bar magnet, it is not attracting other ferromagnetic materials, why, give reasons. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒரு சில क्वेश्चन பேப்பர்ல கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 8 யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 93 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் ஆர் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन டிஃபைன் கேலக்ஸி. கண்டிப்பா எக்ஸாம் வந்துரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन வாட் ஆர் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சந்திராயன் ஃபர்ஸ்ட். fourth question list out the objectives of Mangalyaan. next பாத்தீங்கன்னா sixth question name the Indians worked as NASA. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question what are the achievements of Chandrayaan first. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 higher order thinking questions கொடுத்திருக்காங்க. இதுல first question we always see one side of the moon, why. ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 179 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन what do you mean by catenation. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தா செகண்ட் क्वेश्चन mention the advantages of natural gas. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन expand CNG list out its uses. நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन anthracite is known as the highest grade coal, give reason. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन distinguish between octane number and cetane number. நிச்சயமா எக்ஸாம் வந்துரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் क्वेश्चन name the places in Tamil Nadu harnessing wind energy from windmills. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन explain the different types of coal. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन explain the different types of fuel gases. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து நிச்சயமா ஒரு क्वेश्चन எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 21 crop production and management.
இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 258 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 ஆன்சர் briefly கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் பிளக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन வாட் இஸ் ஃபாலிட் ஸ்ப்ரே, நிச்சயமா எக்ஸாம் வந்துரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन give a brief account of கிருஷி விக்யான் கேந்திரா, கன்ஃபார்மா எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th क्वेश्चन what is bio indicator, how does it help human beings. நெக்ஸ்ட் 7th क्वेश्चन what is crop rotation, நிச்சயமா எக்ஸாம் வரக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th क्वेश्चन what is green manure, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन explain the agricultural practices, second question give a detailed account of irrigation, third question what is weed, explain the different methods of weed control. இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தாங்க, ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. இந்த லெசனே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். இந்த லெசனுக்கு எல்லா क्वेश्चनும் ஒன்னு மாத்தி ஒன்னு நிறைய क्वेश्चन பேப்பர்ஸ்ல வந்துட்டே இருக்கு. எந்த क्वेश्चனும் நீங்க அவாய்ட் பண்ணிடாதீங்க. நான் மார்க் பண்ணியிருக்கிற எல்லா क्वेश्चனும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 22 கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 274 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 ஆன்சர் வெரி briefly கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் குளோபல் வார்மிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் இஸ் known as extinct species, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन give few example of extinct species, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் क्वेश्चन வாட் இஸ் IUCN, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் briefly கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் பயோஸ்பியர் ரிசர்வ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन what is endangered species, give two examples, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन write the advantages of the red data book, நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन mention four main reasons for the conservation of forest, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th क्वेश्चन what is PBR, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, நிச்சயமா எக்ஸாம் வரக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் இன் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन what is deforestation, explain the causes and effects of deforestation, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन, நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन write about the types of conservation, fourth क्वेश्चन write a note on blue cross, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஹையர் ஆர்டர் திங்கிங் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन animals are affected by deforestation how, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க, நிறைய क्वेश्चन பேப்பர் வந்திருக்கு. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 23 லிப்ரே ஆஃபீஸ் கால்க். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 281 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 2 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல செகண்ட் क्वेश्चन வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் சார்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் சார்ட்டிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन வாட் இஸ் செல் அட்ரஸ், இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சில क्वेश्चन கேட்டிட்டே இருக்காங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும், எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.